2026ல மோஸ்ட் வேல்யூபிளான ஒரு கரன்சி என்ன தெரியுமா? நம்மளோட அட்டென்ஷன் அண்ட் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம பண்ணக்கூடிய 4 ஹேபிட்ஸ் நம்மளோட ஃபோக்கஸே ரூயின் பண்ணுது, கெடுக்குது அப்படின்னா நீங்க பிலீவ் பண்ணுவீங்களா? ஸோ நான் கேஜே, நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருந்திருக்கேன். பட் ரீசெண்ட் டைம்ல ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸுக்கு இல்லை பிஸ்னஸ் ஓனர்ஸுக்கு ஆர் ஆம்பிஷியஸ் மென் அண்ட் விமன் யாரா இருந்தாலும் சரி, நீங்க ஃபோக்கஸ்டா இல்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா என்னோட வீடியோ அண்ட் சேனல் அண்ட் இதுக்கப்புறம் என்னோட கோச்சிங் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸ் அப்படிங்கிறத பத்தி மென்டல் கிளாரிட்டி பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம், ரைட்? ஸோ ஃபார் ஆம்பிஷியஸ் மென் அண்ட் விமன் ரெண்டு பேருக்குமே. ஸோ அதுல மெயினா நம்பர் 1 which is ஸ்க்ரோலிங். ஸ்க்ரோலிங் அப்படிங்கிறது ஏன் உங்களோட லைஃப்ல உங்களை ரொம்ப மோசமா அன்ஃபோக்கஸ்டு பர்சனா மாத்துது தெரியுமா? ஒரு நாளைக்கு ஆவரேஜா ஒரு பர்சன் இந்தியாலன்னு கிடையாது, வேர்ல்டு அளவுலயே 52 times போனை டச் பண்றாங்க. ஸோ நெக்ஸஸ்ல 2025ல ஒரு ஸ்டடி ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டடியில இன்டர்நெட் இல்லாம ஒரு 1 week பீப்புள் இருந்தனால அவங்களோட அட்டென்ஷன் அண்ட் கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆயிருக்கான். யூசி என்னோட காலேஜ் டைம்ல கூட எனக்கு அட்டென்ஷன் அப்படிங்கிறது பெருசா இருந்ததே கிடையாது. பிகாஸ் எனக்கு ஏகப்பட்ட நம்பர் ஆஃப் பேட் ஹேபிட்ஸ் இருந்துச்சு. அதுல முக்கியமான ஒண்ணு ஸ்க்ராலிங் அப்படிங்கிறது. அப்போல்லாம் டிக்டாக் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ், மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டிக்டாக்ல நான் வீடியோஸ் பார்த்துட்டே இருப்பேன், ஸ்வைப் பண்ணிட்டே இருப்பேன். அப்போல்லாம் இந்த அளவுக்கு ரொம்ப வல்கர் கான்டென்ட்ஸ் அதில் இருக்காது. பட் ஐ ஜஸ்ட் ஸ்வைப் அ லாட், ரைட்? ஸோ அப்போ என்னாச்சு அப்படின்னா, ஒரு காலேஜ்ல நான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. டீச்சர் அங்கே ஒரு பாடம், என்னோட மென்டார் ஒரு பாடம் எடுக்கிறார் அப்படின்னா என்னால கான்சென்ட்ரேட்னா உட்காந்து எழுத முடியாது. என்னோட சிந்தனைகள் எங்கெங்கயோ போய்கிட்டே இருக்கும். ஒரு ஃப்ளோவா என்னால் இருக்க முடியாது. ஆவரேஜா நம்ம அதிகமா ஸ்க்ரால் பண்றதுனால 3 minutes தான் நம்மளால கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியுமா? பட் ஒரு நார்மலா ஒரு பர்சனோட கான்சென்ட்ரேஷன் லெவல் அப்படிங்கிறது 30 to 45 minutes வரைக்கும் இன்க்ரீஸ்டா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும், ஸ்டாண்டர்டா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மெயினான ரீசன் ஸ்க்ராலிங் அப்படிங்கிறது. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஜஸ்ட் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஸ்க்ராலிங் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமா நம்ம லைஃப்ல? இல்லையா? பட் ஆனா ஸ்க்ராலிங் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப மூழ்கி போயிடும். ஸோ ஓகே, இது எப்படி தடுக்கலாம், எப்படி ஸ்டாப் பண்ணலாம்? யூ சி 70 or 2 hours நீங்க டீடாக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிரெயின் திரும்பியும் பழைய கெப்பாசிட்டிக்கு வந்துடும். உங்களோட அந்த ஒரு பேஸ் லைன் திரும்பி வந்துடும். லெட்ஸ் சே நீங்க சைக்கிள் ஓட்டுறீங்க, ரைட்? சைக்கிள் ஓட்டுறீங்க, ஃபர்ஸ்ட் ஓட்டும் போது தட்டப்பட்டு ஓட்டுவீங்க. தென் ஓட்ட என்ன ஆகும்னா ஒரு மசில் மெமரி ஆயிடும். எப்போ பிரேக் பிடிக்கணும்னு உங்களோட கான்சியஸே இல்லாம நீங்க சப்கான்சியஸ்லி பிரேக் பிடிப்பீங்க. ஸ்பீட் பிரேக்கர் பார்க்கும்போது நடக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் நீங்க ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் கான்டென்ட்ஸ் ஸ்க்ராலிங், லைட்ஸ் ரீல்ஸ், ஷார்ட்ஸ், வேற என்னென்ன எல்லாத்துலயும் ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் கான்டென்ட்ஸ் நீங்க நிறைய வந்துட்டு இருக்கு, ரைட்? ஸோ இதெல்லாம் நீங்க பார்க்க உங்களோட பிரெயின் அதே மாதிரி அந்த மசில் மெமரிக்கு பழக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ உங்க ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அந்த ஒரு கான்சென்ட்ரேஷன், அந்த ஃபோக்கஸ் திறமைய இழக்க ஆரம்பிச்சிடும். தட் இஸ் வை இப்பெல்லாம் ரீசெண்ட் டைம்ல உங்களால லாங் ஃபார்ம் ஆஃப் வீடியோஸ் பார்க்க முடியல. ஸோ டீடாக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 72 hours இல்ல முடிஞ்சா 30 days கூட நீங்க டீடாக்ஸ் பண்ற ட்ரை பண்ணுங்க. என்ன கேட்டீங்கன்னா, டீடாக்ஸ் பண்றது அப்படிங்கிறது சும்மா நான் எதுவுமே பண்ணாம இருக்கேங்கிறது பேர் டீடாக்ஸ் இல்ல. நான் எந்த ஒரு ஆப்ல அதிகமான ஃபோக்கஸ்டா இருக்கேன், லெட்ஸ் 3 apps, மெயினா 3 apps லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. எப்படி லிஸ்ட் டவுன் பண்றதுன்னு தெரியலனா உங்களோட போன்ல போயிட்டு ஸ்கிரீன் டைம் பாருங்க. அதுல கண்டிப்பா ஒரு 3 ஆப் சஜஷன்ல காட்டும். இதுல நீங்க அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. அதுல ஒரு ஆப்பை பிக் பண்ணுங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இல்ல ஆம்பிஷியஸ் மேன் லேக் ஆகிறது இன்ஸ்டாகிராம். அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. 72 ஹவர்ஸ்க்கு மட்டும் அன்இன்ஸ்டால் பண்ணி பாருங்க என்னதான் நடக்குதுன்னு. Day 1 கொஞ்சம் நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கும். Day 2 ஆட்டோமேட்டிக்கா ஆன்சைட்டி அப்படிங்கிறது கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். பிகாஸ் கார்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோன் என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ல அதிகமாக்கி விட்டுரும், ரைட்? இந்த காக்னிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, காக்னிட்டிவ் எபிலிட்டி அப்படின்வாங்க, அது கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸ்லீப் டிப்ரிவேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நடக்கும். இந்த ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் கான்டென்ட்ஸ் நீங்க அன்லிமிட்டடான ஸ்க்ராலிங் பண்ணிட்டே இருக்கும்போது, லெட்ஸ் சே ஒரு படம் இருக்கு, அந்த படம் இது முடிஞ்சிரும் அப்படிங்கிற அந்த ஒரு டைமிங், அதுக்கு டேட் இருக்கு, ரைட்? அதே மாதிரி ஒரு புக் இருக்குன்னா அந்த புக் இத்தனை பேஜஸ்ல முடிஞ்சிரும் ஒண்ணு இருக்கு. ஒரு பாட்டு இருக்குன்னா அந்த பாட்டு இந்த டைம்ல முடிஞ்சிரும் இருக்கு. பட் ஆனா யோசிச்சு பாருங்க, இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஸ்க்ரோல் பண்றீங்க இல்ல யூடியூப்ல ஷார்ட் ஸ்க்ரோல் பண்றீங்க. இந்த ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் கான்டென்ட்ஸ்க்கு என்லெஸ்ஸா இல்ல எண்டிங் இருக்கா? என்லெஸ்.
5 hours 6 hours கூட ஸ்க்ரால் பண்ற எத்தனை பேர் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஆகும்னா இங்க டோபமைனை நீங்க அதிகமா, அந்த டோபமைன் அப்படிங்கிறது ஹாப்பியஸ்ட் ஹார்மோன் டோபமைன் இல்லை. டோபமைன் அப்படிங்கிறது எனக்கு வாண்டிங் மோர் அப்படிங்கிற ஹார்மோன் தான் டோபமைன். ஸோ அதனால நீங்க வந்து இன்னைக்கு நீங்க வந்து ஆவரேஜா ஒரு நாளைக்கு ஒரு சிகரெட் ஸ்மோக் பண்றீங்கன்னா நாளைக்கு வந்து 2 அடிக்கலாம்னு தோணும், அடுத்த நாள் 3 அடிக்கலாம்னு தோணும், அடுத்த நாள் 4 அடிக்கலாம்னு தோணும். எனக்கு நடந்திருக்கு. ஸோ டீடாக்ஸ், அந்த ஒரு சிங்கிள் ஆப், எந்த ஆப் அது உங்களோட மொத்த அட்டென்ஷனையும் கெயின் பண்ற அந்த சிங்கிள் ஆப் எது, அந்த ஆப்பை கம்மி பண்ணு. நம்பர் 2, வேலிடேஷன் சீக்கிங். ஸோ இதை யாருமே பேசியிருக்க மாட்டாங்க, யாருக்குமே இது தெரியவும் தெரியாது. வேலிடேஷன் சீக்கர்ஸ், வேலிடேஷன் சீக்கிங் எப்படி ட்ரக் கொக்கைன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமும், எப்படி ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், இல்ல பான், இது எல்லாமே பெரிய ஒரு ப்ராப்ளமும். பான் பத்தி நம்ம அடுத்து பேசுவோம். பட் வேலிடேஷன் சீக்கிங்கும் அதே மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரக் தான். லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், இன்னைக்கு சைக்காலஜிஸ்ட், நான் ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஸோ அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு ட்ரூவான ரிலேஷன்ஷிப் கிடைக்கிறது இல்ல. ஏன் ஏன் அவங்களுக்கு ரியல் ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ண முடியல? ஏன் அவங்களுக்கு பயமா இருக்கு? ஏன்னா அவங்க எல்லாருக்குமே ஒரு வேலிடேஷன் வேணும். அதாவது ரியல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஃபிளாட் ஃபேஸ்ல இருக்கும், ரைட்? பட் இந்த டோபமைன் கொடுக்கறது தான் வேலிடேஷன் சீக்கிங்கிறது. லெட்ஸ் என்னோட ஜிம்மேட், எனக்கு பார்த்தோன்னே அவங்களை பிடிச்சிருந்துச்சு, நான் போறேன், அவங்கள்ட்ட பேசுறேன், ஓகே ஃபைன், நாங்கள் டேட் போறோம். தென் அவங்களுமே ஒரு பாயிண்ட்ல ரிலேஷன்ஷிப் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, நாங்கள் ரிலேஷன்ஷிப்ல போறோம். ஆனா இந்த இடத்துல ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. அந்த ஜிம்ல இருக்க ஒருத்தர் வந்து அவங்க கூட ஃபிளர்ட் பண்றாரு. இவங்களும் அந்த ஃபிளர்ட்டிங்க்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எல்லா அவங்க ஆப்போசிட்ல இருக்கவங்க என்ன இன்டென்ஷன்ல நம்ம கிட்ட பழகுறாங்க, பேசுறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்க போய் பேசுறாங்க. யூசி இங்க நிறைய பேர் சொல்லலாம், அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க அது முக்கியம் இல்ல, நான் எப்படி இருக்கேங்க தான் முக்கியம். நெவர். தப்பு. இது தப்பான பெர்ஸ்பெக்டிவ் என்ன பொறுத்தவரை. யூசி உங்களோட சர்க்கிள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி என்ன மைண்ட் செட்ல இருக்காங்களோ அதுல இருந்து நீங்க வேறுபட்டு இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கொஞ்ச நாளைக்கு தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கணும். இல்ல நீங்க அவங்க கூட இருந்துகிட்டு நான் லைஃப்ல இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் பெட் கட்டி சொல்லுவேன், அவங்க கிட்ட இருக்கிற 50% ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸோ, தாட்ஸோ, இல்ல பிஹேவியர்ஸோ உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் சொல்றேன் அவங்க கிட்ட போயிட்டு, இல்ல நீ வந்து ரொம்ப இப்படி இருக்கிற, எனக்கு இது செட் ஆகாது, ஸோ அதனால நீ உன்னோட லைஃபை பாரு, நான் என்னோட லைஃபை பாக்குறேன். அவங்க வந்து என்னை மனிப்புலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இல்ல இப்படிலாம் நீ எதிர்பார்த்தனா எந்த ஒரு பொண்ணுமே இப்படிலாம் இருக்க மாட்டாங்க, யாருமே இப்படிலாம் இருக்க மாட்டாங்க. யூசி இது பொண்ணுங்களுக்குன்னு மட்டும் கிடையாது, பசங்களும் இந்த மாதிரி இருக்காங்க. என்கிட்ட வந்துட்டு கடவுள் நம்பிக்கை, கடவுள் அவரு தான் எல்லாமே, நம்ம வந்து கண்ணால வந்து விபச்சாரம் பண்ணக்கூடாது, கண்ணால வந்து தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு people may doing the same thing in their lives. ஸோ இந்த இடத்துல தப்பு யார் மேல அப்படின்னா என் மேலதான், அவங்க மேல கிடையவே கிடையாது. பிகாஸ் நான் ஒரு பார்ட்டிகள், அதாவது வேலிடேஷன் சீக்கிங்களை நான் டேட் பண்ணியிருக்க கூடாது. அது ஒரு பார்ட்டி பாய், ஒரு பார்ட்டிகள், அதாவது ஒரு வேலிடேஷன் சீக்கிங் மேன், வேலிடேஷன் சீக்கிங் உமனுக்கு செட் ஆகும். ஆனா அது ரொம்ப டாக்ஸிக்ல தான் போய் முடியும் அந்த ரிலேஷன்ஷிப். மேபி இன்டிமேசியா அவங்க என்ன வேணா வச்சுக்கலாம், பட் ஒரு பாயிண்ட்ல ஒண்ணு அந்த பையனோ இல்ல அந்த பொண்ணோ விட்டு போயிடுவாங்க. இது கண்டிப்பா நடக்கும். ஸோ அதே மாதிரி இஃப் யூ ஆர் குட், இஃப் யூ ஆர் டிசிப்ளின், மார்னிங் எந்திரிக்கிறீங்க, ஒர்க் அவுட் பண்றீங்க, ஜிம் போறீங்க, பிசினஸ் பில்ட் பண்றீங்க, உங்களோட கரியர்ல ஃபோக்கஸ் பண்றீங்க, நைட்டு கரெக்டா 8 to 9 மணிக்கெல்லாம் தூங்கிடுறீங்கன்னா, இஃப் அ கேர்ள் மே கம், அந்த கேர்ள் வரும்போது இந்த டிசிப்ளின்ல ஏதாவது ஒரு சில இடங்கள்ல ஓகே நீங்க விட்டு கொடுத்து போறீங்க, பிரச்சனை இல்லை. பட் இந்த நைட் ஸ்லீப் வந்து விட்டு கொடுக்க போறீங்க, ஜிம்ல விட்டு கொடுத்து போறீங்க, உங்களோட வேல்யூஸ் கம்மி ஆகுது, உங்களால வந்து ஒரு சில விஷயத்த எக்ஸ்போஸ் பண்ண முடியல, டைரக்டா எக்ஸ்போஸ் பண்ணி சொல்ல முடியலன்னா அவங்க வேலிடேஷன் சீக்கர்ஸ், அவங்க கூட இருக்கிறனால உங்களோட ஃபோக்கஸ் உங்க லைஃப் மேல இல்லாம, உங்க மேல இல்லாம அவங்க மேல போறனால நீங்க கண்டிப்பா உங்க லைஃப்ல ஃபோக்கஸ்டா இருக்க முடிய போறது இல்லை. இங்கேயுமே ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிறது அடிவாங்க. பிகாஸ் யூ ஆர் கிரியேட்டிங் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மெமரிஸ், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இமேஜஸ். அதாவது அந்த இமேஜஸ் எல்லாமே உங்களை ரொம்ப ஒரியாக்குற இமேஜஸா இருக்கும். ஸோ அந்த ஒரியாக்குற இமேஜஸ் என்ன பண்ணுன்னா ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், அதாவது நம்மளோட சிந்திக்கிற திறன் நம்ம காமன் ரிலாக்ஸ்டா இருக்கும் போது தான் அதிகமா இருக்கும்.
நம்ம காமன் ரிலாக்ஸ்டா இல்லாத போது இந்த மாதிரி தேவையில்லாத தாட்ஸ், தேவையில்லாத விஷயங்களை நம்ம போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது, இந்த மாதிரி வேலிடேஷன் சீக்கிங் பீப்புளை நம்ம லைஃப்ல வச்சுக்கிட்டு இருக்கும் போது கண்டிப்பா இட் won't work definitely, right? ஸோ ஒரு டிசிஷன் எடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அவங்கள கூட சொல்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்ட பர்சன் அப்படிங்கறத ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. நீங்க வேலிடேஷன் சீக்கரா அப்படி இருந்தா, ஆமாங்க நான் வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு போறேன் எதுக்காகனா 4 பேர் என்ன பார்த்து ஹை ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கணும் சொல்லி. சம்டைம்ஸ் இந்த மாதிரி நடக்கிறது பிரச்சனை இல்லை. லெட்ஸ் சே இப்ப நான் நார்மலா இந்த மாதிரி டிஷர்ட்டோ இல்லை ட்ராக்ஸோ போட்டு போறேன், அவங்க வந்துட்டு உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இருக்குங்கிறாங்கன்னா இட்ஸ் அ பேசிக் திங். நான் பெருசா எதிர்பார்க்கல. பட் ஆனா ஒரு சில பேர் இருப்பாங்க, நம்ம நல்ல ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, பாய்ஸ் கேர்ள்ஸ் யாரா இருந்தாலும் சரி, ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டோ இல்ல வந்து சும்மா ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ட்ரெஸ் போட்டுட்டு வெளியே போவாங்க. பார்ட்டிஸ், மால்ஸ் இல்ல சர்ச்சஸ், எங்க வேணாலும் போவாங்க. ரீசன் என்னன்னா அவங்கள ஓகே வாவ் அப்படின்னு பார்க்கணும். ஏதாவது ஒரு வகையில அவங்க ஒரு அட்ராக்ஷனை கெயின் பண்ணிட்டே இருக்கணும். இன்ஃபேக்ட் நான் கேர்ள்ஸை தப்பா சொல்ல, பாய்ஸும் இந்த மாதிரி இருக்கதான் செய்யறாங்க. எனக்கு ஏதாவது ஒரு வகையில அட்ராக்ஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும், ஒரு வேலிடேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கணும், என்னை யாராவது ஒருத்தர் புகழ்ந்துகிட்டே இருக்கணும். லெட்ஸே இது என்ன பண்ணும், இதுவும் அதே தான் பண்ணும். லெட்ஸே ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து உங்களை வந்து வா சூப்பர் அப்படி சொல்லி சொல்றாங்க, நீங்க மேபி அவங்களோட ஏதோ ஒரு தப்பு பண்றீங்கன்னு வச்சுப்போம். இல்ல தப்பு பண்ணல, பட் ஆனா உங்களுக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் டைம் திரும்பி அவங்க பண்ணும்போது ஓகே உங்களுக்கு இன்னும் வேணும்னு கிடைக்கும். அப்ப ஒருத்தர்கிட்ட இல்லாம இன்னும் 2 பேர்ட்ட கேட்க ஆரம்பிப்பீங்க. இன்னும் 2 பேர் இல்லாம 3 பேர்ட்ட போகும், 3 பேர் இல்லாம 4 பேர்ட்ட, இப்படி இது இன்க்ரீஸ். எப்படி ஒரு சிகரெட் அடிக்காம 2 சிகரெட் 3 சிகரெட் போயிட்டே இருக்கும், அதே மாதிரி இந்த வேலிடேஷன் சீக்கிங் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் ஒருத்தருன்னு இல்லாம எல்லாருக்கிட்டையும் எனக்கு வந்து வேணும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அட் தி எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு பத்தாம போயிடும், வாழ்க்கை விரக்தி ஆயிடும், வேண்டாண்டா எதுக்குடா வாழ்க்கைன்னு தோண ஆரம்பிச்சிடும். பண்றவங்க பண்ணிட்டு தான் இருக்க போறாங்க, ஓகேவா? பட் ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, செல்ஃபிஷா இருந்தா உங்க லைஃப் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. மேபி நீங்க இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இருக்கீங்கன்னா அதை விட்டு கொடுத்துட்டு வெளியே வாங்க. ஏன்னா ஈகோ வந்து விடாதா, அது எப்படி இல்ல ஈகோ இல்லைன்னு சொல்லிட்டு ஈகோ உள்ளுக்குள்ள இருக்கும். பட் உங்க லைஃப் நல்லா இருக்கணும்னா வேலிடேஷனை விட்டு போட்டு நீங்க பண்ற ஆக்ஷன்ஸுக்கு, அதாவது நீங்க எப்படி இருக்கீங்கிற உங்க அப்பியரன்ஸுக்கு இல்ல உங்களோட கேரக்டருக்கு, உங்க ஆக்ஷன்ஸுக்கு பீப்புள் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைங்க. உங்களோட ஆக்ஷன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும்னு நினைங்க. ஒருத்தர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் யார்ட்டையும் ஃப்ளர்ட் பண்றவங்க, நான் வந்து தேவையில்லாத இந்த மாதிரி சீப் விஷயங்கள்லாம் பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன்ட்டுன்னு அந்த விஷயத்த நீங்க பண்ணும்போது இந்த ஆக்ஷன்ஸை நீங்க வந்து அதுக்கு ஆப்போசிட்டா பண்றீங்க. மேபி இன்னைக்கு அது சந்தோஷமா இருக்கலாம், ஆனா நாளைக்கு தான் ஏன்னா இந்த தப்பு எல்லாமே நான் பண்ணிருக்கேன் என்னோட லைஃப்ல, ரைட்? ரொம்பவே தப்பு பண்ணிருக்கேன். இந்த மாதிரி தப்புகள் நான் நிறைய பண்ணிருக்கேன். அதனால எனக்கு ஃபோக்கஸ் இல்லாம போயிருக்கு. ADHD அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் எனக்கு இருந்திருக்கு. ADHD அப்படின்னா அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது எனக்கு இருந்திருக்கு. என் மேல ஃபோக்கஸ் இல்லாம மற்றவங்க மேல ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆகிறது இந்த மாதிரி. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், நீங்க வேலிடேஷன் சீக்கிரம் இருந்தீங்கன்னா வேலிடேஷன் சீக்கிங்க தூக்கி போட்டு ஜஸ்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் லைஃப். உங்க மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களோட ஆக்ஷன்ஸுக்கு தான் பீப்புள் உங்களை மதிக்கணும்னு நினைங்க, உங்களோட அப்பியரன்ஸுக்கு இல்லை. உங்களோட அப்பியரன்ஸுக்கு மேபி வரலாம், இது பார்ட் 2 பார்ட் 3 வச்சுக்கோங்க. பட் பார்ட் 1ல உங்களோட ஆக்ஷன்ஸ், டிசிப்ளின் இதெல்லாம் தான் இருக்கும். ஓ மை காட், அவர் சூப்பர் கேரக்டர்ப்பா, ஆனாலும் அவர் ஹேண்ட்ஸமா இருப்பார்ப்பா, இப்படிங்கிறது எப்படி இருக்கு? அவர் ஹேண்ட்ஸமு ஆனா அப்படிங்கிறவங்க வந்து நீங்க ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, நீங்க வந்து சேஃப் அண்ட் செக்யூருங்கிறதுக்காக உங்களை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. கேர்ள்ஸுக்கும் தான் சொல்றேன், ஒரு பாய் வந்து உங்ககிட்ட வெறும் அது ஒரு அப்பியரன்ஸ், பிசிக்கல் அப்பியரன்ஸ்க்காக மட்டுமே வந்து பேசுறாங்கன்னா வெறும் ஓகே ஃபைன் எனக்கு வந்து ஓகே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க போர் அடிச்சுக்கு அப்புறம் தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஸோ பி டிசிப்ளின் ஆன் யோர் செல்ஃப், சிம்பிள். ஓகே. தேர்ட் விச் இஸ் பான் அடிக்ஷன். இன்னைக்கு கேர்ள்ஸுமே 25% ஆஃப் த கேர்ள்ஸுமே பான் பாக்குறாங்க. இதுதான் ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்க விஷயம். 80% ஆஃப் த மென் வந்து பான் பாக்குறாங்க, ரைட்? நீ பார்த்ததே இல்லையான்னு கேட்டா நான் பார்த்திருக்கேன் என்னோட லைஃப்ல, பட் ஐ குவிட். ஸோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பான் அப்படிங்கிறது ஓகே அது நல்லது கெட்டது இதெல்லாத்தையும் விட்டுறலாம். பட் நீங்க எந்த ஒரு விஷயத்த உங்க சப்கான்சியஸுக்கு ரிப்பீட்டடா கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ, ஓகே ரிப்பீட்டடா கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ, நீங்க வெளியே அட்ராக்ட் பண்ற ரிசல்ட்ஸும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படிங்கும் போது நீங்க சப்கான்சியஸுக்கு ரிப்பீட்டடா இந்த மாதிரியான பான்ல இருக்கிற இந்த மாதிரி கேர்ள்ஸ் இல்ல இந்த மாதிரி பாய்ஸ் இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்கும் போது உங்களோட நான் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ங்கிறது அடிவாங்க.
ஸோ அப்போ உங்களோட சப்கான்ஷியஸ்லி நீங்க என்ன திங்க் பண்ணுவீங்கன்னா, ஒரு ரியல் கலர் இல்ல ஒரு ரியல் கலர் இந்த சென்ஸ் ஒரு டஸ்கி கலர் ஒரு பிளாக் கலர் ஒரு பொண்ணை பார்த்தா இவ அழகே கிடையாது. சத்தியமா எனக்கு இந்த தாட் இருந்திருக்கு ஆக்சுவலி என்னோட லைஃப்ல. அது தப்பு ரைட்டுங்கிறத விட்டுருங்க. பட் பான் பாக்குறது மூலியமா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். என்னோட 15 இயர்ஸ்ல நான் பான் பார்த்திருக்கேன். எனக்கு ரொம்ப அசிங்கமா இருந்திருக்கு ஆக்சுவலி. பட் இப்போ ஐம் ரெக்கவர்ட் அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலி அது. பிகாஸ் ரியல் வாட் இஸ் ரியல் அட்ராக்டிவ்னஸ், வாட் இஸ் ரியல் திங் ரைட்? அப்படின்னா சும்மா நான் வந்து மேக்கப் போட்டு நான் வந்து வெள்ளையா இருக்கிறேன் அந்த பான் மூவிஸ்ல இருக்கிற மாதிரி நான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டா ஒரு ஓகே ஃபைன் ஸ்ட்ரக்சர் பிசிக்கா ஸ்மூத் அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் டேஸ்ட் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் பாடி பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் கேர்ள்ஸ் பிடிக்கும் ரைட்? தப்புல. ஆனா இந்த பான் பாக்குறவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னா, ஒரு பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணு கிட்ட எப்பவுமே செக்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு ஹியூஜான அமௌண்டாவே எதிர்பார்ப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னு உங்ககிட்ட சிரிச்சு பேசினாலும் சரி, இல்ல வந்து ஜாலியா இல்ல என் தங்கச்சி அண்ணன்னு பேசினாலும் சரி, தே ஆர் டோட்டலி கல்பிரிட்ஸா தான் இருப்பாங்க மேக்ஸிமம் ஆஃப் த டைம். எப்போ சான்ஸ் கிடைக்கும், எப்போ நம்ம அந்த விஷயத்த வந்து நமக்கு தேவையான விஷயத்த எப்படி பறிச்சுக்கலாம். நீங்க இன்ஸ்டாகிராம் போய் பாருங்க, அதுல எவ்வளவு மோசமான விஷயங்கள்லாம் இருக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இப்படி இருந்தா எப்படி நமக்கு ரியல் ரிலேஷன்ஷிப் கிடைக்கும், நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நம்ம எப்படி ஃபோக்கஸ்டா நம்ம லைஃப்ல இருக்க முடியும். பான் ஆக்ட்ரஸோட இன்டர்வியூஸ் போய் பாருங்க, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். சாரி. ஸோ ஓகே ஃபைன். ஸோ ஏன் நீங்க பான் பார்த்து முடிச்சு ஃபேப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆன்சைட்டி கிரியேட் ஆகும்? எனக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு மாதிரி பட நீங்க பிகாஸ் உங்க கார்டிசோல் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கார்டிசோல் அந்த அட்ரினலின் அப்படிங்கிறது அதிகமா உங்களுக்கு இதாக ஆரம்பிக்குது, ஸ்ட்ரெஸ் கொடுக்க ஆரம்பிக்குது. ஸோ அப்ப திரும்பி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு 2 hours பார்க்காம இருப்பீங்க, திரும்பி என்னன்னா உங்களுக்கு பார்க்கணும்னு தான் தோணும், திரும்பி போய் கன்சியூம் பண்ணுவீங்க. ஸோ அப்ப இப்படி நீங்க இருக்கும்போது இதுதான் உங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும்போது, எப்படி நம்மளோட ஒர்க் ஹார்டான ஒரு விஷயம், நம்மளோட ஸ்டடீஸ், நம்மளோட பிசினஸ் எப்படி நமக்கு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும்? நெவர் ரைட்? ஸோ அப்ப நம்ம ஆம்பிஷியஸ் அப்படின்னா நம்ம இதை குவிட் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம்? நம்பர் 1, என்னோட போன் எப்பவுமே கிரே ஸ்கேல்ல மட்டும்தான் இருக்கும். என்னைக்கு கலர்ஃபுல்லா மாறுதோ, என்னைக்கு ப்ளூ ரேடியேஷன் அதிகமா என் கண்ணுக்குள்ள நான் எடுத்துக்கிறேனோ, அன்னைக்கு ஐ ஜஸ்ட் காட் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டெம்டேஷன். இது வந்து சயின்டிபிகலி சொல்லியிருக்காங்க, இந்த ப்ளூ ரேஸ் வந்து உங்களை அதிகமா டெம்ப் பண்ணும் அப்படின்னு. ஸோ அதனால கிரே ஸ்கேலுக்கு மாத்துங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு மாத்துங்க உங்களோட போனை. நம்பர் 2, நீங்க எதையுமே டெலீட்டோ அன்இன்ஸ்டாலோ பண்ண வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியே வர பாருங்க, அவ்வளவுதான். நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் அதுல இருந்து வெளியே வந்தேன். நான் வந்து எடுத்த உடனே ஓகே நான் வந்து கோல்ட் டர்க்கி மெத்தட் யூஸ் பண்றேன். கோல்ட் டர்க்கி மெத்தட் யூஸ் பண்ணும்போது ஐ ஜஸ்ட் 60 days என்னால வந்து இந்த விஷயத்த பண்ணாம பார்க்காம இருந்த முடிஞ்சு. பட் 61 day நான் திரும்பி ரீலாப்ஸ் ஆனேன். அந்த 61 dayல இருந்து திரும்பி ஒரு 15 daysக்கு வந்து என்னால ஸ்டாப் பண்ணவே முடியாத அளவுக்கு எனக்கு பயங்கரமான ஒரு அர்ஜஸ், டெம்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ ரெடியூஸ். இப்ப இந்த வீக்ல நீங்க ஒரு 3 days 4 days பண்ணிட்டீங்கன்னா கணக்கு வச்சுக்காதீங்க. நெக்ஸ்ட் வீக் பாருங்க எத்தனை தடவை. ஒரு கண்ட்ரோல் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் வருது, ஒரு டெம்டேஷன் வருது, ஒரு எமோஷன் வருது அப்படிங்கும் போது ஜஸ்ட் கோ அண்ட் டேக் அ ஹெல்ப் வித் த காட் கிட்ட போய் ஹெல்ப் கேளுங்க, கடவுளை பிடிச்சிக்கோங்க. நீங்க உங்களோட வில் பவரோட சண்டை போட்டீங்கன்னா வில் பவர்ங்கிறது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கம்மியாயிடும், ஈவினிங் டைம்ல கம்மியாகும். ஸோ அப்ப கடவுள்கிட்ட கேளுங்க, கடவுளே இல்ல உங்களுக்குள்ள இருக்க சப்கான்சியஸ் கிட்ட கேளுங்க, சப்கான்சியஸ் எனக்கு இப்படி ஒரு தாட் வருது, பட் எனக்கு இது பண்றதுக்கு பிடிக்கல, இதை நான் லெட் கோ பண்றேன், என்னதான் நடந்துரும் நான் பாக்குறேன்னு சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுங்க, உங்க சப்கான்சியஸ் கிட்ட சொல்லுங்க, ரிலாக்ஸ்டா மாறுங்க. கண்டிப்பா பாருங்க நீங்க பண்றது ஆட்டோமேட்டிக்கா கம்மியாக ஆரம்பிக்கும். உங்களை அறியாமல நீங்க வில் பவரோட போய் ஃபோர்ஸ் பண்ணி சண்டை போடாதீங்க ஒரு விஷயத்தோட. கால்ஜன் சொல்லியிருப்பாரு, என்னைக்கு உங்களோட டார்க் ஷேடோஸோட ஃபோர்ஸ் பண்ணி சண்டை போடுறீங்களோ அன்னைக்கு அந்த டார்க் ஷேடோஸ் அதிகமா இருக்கணும். பிரெயின் டேசி சொல்லியிருப்பாரு, மென்டல் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது நீங்க வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு பண்ணும் போது கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆகாது. அதனாலதான் உங்களோட விஷுவலைசேஷன் நீங்க அப்படியே போட்டு அப்படியே பண்ணும்போது சும்மா அப்படியே ஓகே ஃபைனா ஸ்ட்ராங் பர்சன், ஐ எம் ஸ்ட்ராங், ஐ எம் கான்ஃபிடென்ட் சொல்லும் போது பாருங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிசல்ட் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ வீக்லி 3 வீடியோஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோஸ்ல உங்களுக்கு உங்க லைஃபை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்க லைஃப்ல ஃபோக்கஸ்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க, நீங்க ஒரு ஆம்பிஷியஸ் மென் அண்ட் உமன் அப்படின்னா, சாரி ஸ்னீசிங் கோல்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பா என்னோட லிங்க் கீழே இருக்கு. 30 மினிட்ஸ் ஃப்ரீ கன்சல்டேஷன், தென் அதுக்கப்புறம் 1-on-1 கோச்சிங் இருக்கு. இதுல வந்து நம்ம ஒரு 2 to 3 months வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம், ரைட்? ஸோ இந்த 2 to 3 monthsல டெய்லி டிப்ஸ், மெடிடேஷன்ஸ், என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணா உங்களோட கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு சொல்லி 1-on-1 உட்காந்து 2 பேரும் சேர்ந்து எல்லாத்தையுமே பண்ணுவோம். யோசிச்சு பாருங்க, ஒரு கைடு, ஒரு மென்டார் உங்களுக்கு உட்காந்து சொல்லி தரும் போது, உங்களை கவனிக்கும் போது, நீங்க உங்களோட கான்சென்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸ் அண்ட் ஸோ உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான என்ன மாதிரி ஒரு கூட ஒருத்தர் இருக்கும் போது நீங்க எவ்வளவு சீக்கிரமா க்ரோ ஆக முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரைட்? ஸோ கண்டிப்பா நீங்க ஒரு ஆம்பிஷியஸ் மென் அண்ட் உமன்னா இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கேலண்ட்லின்னு சொல்லியிருக்கோம், ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. 30 மினிட்ஸ் ஃப்ரீ கன்சல்டேஷன், ரைட்? ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் KJ and I will see you in this video.